வந்திருக்கும் அனைத்து பிரஸ் நண்பர்களுக்கும் எங்களின் எஸ்டிஆர் பார்மர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேற்று காலையில் எங்கள் எஸ்டிஆர் அசோசியேஷன் குரூப்பில் ஒரு பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சு வந்து குரூப்பில் போட்டாங்க. நிறைய பேர் நண்பர்கள் அந்த குரூப்பில் இருக்காங்க. அது யார் ஷேர் பண்ணாங்க, அது எப்படி இந்த ஸ்கெட்சு வெளில வந்ததுன்னு தெரியாது. இது என்ன ஸ்கெட்சாக இருக்கும், ஏதா இருக்கும், இதை தெரிஞ்சுக்கலான்ட்டு கலெக்டர் மீட் பண்ணுறதுக்காக நேற்று நாங்கள் வந்து கலெக்டரேட்டுக்கு போனோம். கலெக்டர் சார் வந்து மீட் பண்ண முடியல, அவர் வந்து வெளியில் பிஸியாக இருந்தார். ஒரு முக்கியமான ஒரு அதிகாரிங்கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோம். அவங்க எங்களை கேட்டது வந்து இந்த ஸ்கெட்சு எங்கே வந்தது, எப்படி கிடச்சிதுன்னு மட்டும் தான் கேட்டாங்க. சார், எங்களுக்கு இருக்கிற நாலேஜில் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் காரிடார் என்ற ஒரு ரோடு மோரனப்பள்ளி ரெவன்யூ வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகி 10 ரெவன்யூ வில்லேஜும் எலவப்பள்ளியில் பாகலூர் ரோட்டில் முடியுது. இது சுமார் ஒரு 15 கிலோமீட்டருக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு என்னோட கேல்குலேஷனு. 1 கிலோமீட்டர் விடுத்தல சென்ட்ரல் ரோடு, ரெண்டாவது பக்கம் 500 மீட்டர் இந்த இதுக்காக எடுத்திருக்காங்க. இந்த மேப் படி எல்லாரோட சர்வே நம்பர் டீட்டெயிலோடு இதில் இருக்குது. இதுக்குள்ளே சுமார் 10 வில்லேஜ் இருக்குது மொத்தமாக இந்த காரிடாருக்குள்ளே. இது வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் டெவலப் பண்ணும்போது வில்லேஜே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமானு தெரியல எங்களுக்கு. எல்லாம் பயந்து ஒரு இதோட ரொம்ப கவலையோடு இங்கே பார்மர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கூட்டியிருக்கிறோம். வந்து அந்த இந்த மாதிரி மெசேஜ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் அவங்களாம் சேர்ந்துங்க, எல்லோரும் வந்தீங்க. ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு எங்கள் கஷ்டத்தை வந்து ப்ரெஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே சேர்ந்துருக்குறோம். சார், இது ஒரு எங்களுக்கு இருக்கிற நாலேஜில் 15 கிலோமீட்டர் பர் 1 கிலோமீட்டர் விடுத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் இன்ட்டு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 240.7 ஏக்கர் லேண்டு வருதுங்கய்யா. இதில் 15 கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டால் சுமார் 3750 ஏக்கர் லேண்டு வந்து இப்போது இந்த ப்ராஜெக்டுக்காக எடுக்கிற மாதிரி இந்த ப்ரப்போசல் கம்பைன்டு ஸ்கெட்ச் எங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வெளியில் வந்திருக்கு. எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் லேண்டு வந்து விடுறதுக்கு தயாராக இல்லை. ஏற்கனவே லாஸ்ட்டு சிஎம் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஓசூர் வரும்போது இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடார் ரோடு ஒன்று வரப்போகுதுன்ற மாதிரி பேப்பர்லலாம் வந்தது. இந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த இடத்துல வருது நாலேஜ் கார்டுன்னு சொல்ல. ஆனால் இப்போ தான் வித் ரெவன்யூ வில்லேஜோட சர்வே நம்பரோட இந்த மேப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தயவுசெய்து ப்ரெஸ் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்மர்ஸு ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிலத்தை எல்லாம் சிப்காட் 1, சிப்காட் 2, சிப்காட் 3, SEZ, STR, டேமண்ட் எல்லாமே இழந்துட்டோம். நாங்கள் இன்னும் அரைக்குறையாக இருக்கிறது. அட்லீஸ்ட் நாங்கள் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காவது இந்த ஒரு விவசாயம் பண்ணுறது இருக்கணும். பிரைம் மினிஸ்டர்லேருந்து P1 வரைக்கும் கண்டிப்பாக ஒரு விவசாயம் தான் வந்து இந்த உலகத்திலே சாப்பாடு கொடுக்குறாங்க. தயவுசெய்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் விவசாய நிலத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டு இழக்கிறதுக்கு எங்கள் உயிரே போனாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் விடமாட்டோம். இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். தயவுசெய்து ப்ரெஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் முனிவேங்கடப்பா. இந்த எஸ்டிஆர்ஆர் பார்மர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நான். இங்கே இன்னும் எங்கள் வைஸ் பிரசிடென்ட் அமரேஷ் இருக்காங்க, செக்ரட்டரி அருண்ராஜன் இருக்கார், ட்ரெஸரர் முரளி இருக்கார், PMK மாவட்ட செயலாளர் முன்ராஜ் சார் இருக்கார். மாவட்ட ஆட்சியர் பார்க்க முடியல சார். மாவட்ட ஆட்சியர் போனோம், சார் இல்லை. பட் இது பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாக வந்துடுச்சு. மொத்தமாக ஒரு ஏற்கனவே சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பக்கத்தில் மாரசந்திரம் ஒரு வில்லேஜ் இருக்குது. 100 ஏக்கராக்கு மேலே எஸ்டிஆர்ஆருக்கு ஏற்கனவே போயிடுச்சு எங்களுக்கு. இப்போ அந்த வில்லேஜில் ஒரு ஃபேமிலி கூட 1 சென்ட் கூட நிற்காது. அத்தனையும் இந்த ரோடுக்குள்ளே போயிடுச்சு சார். 1 கிலோமீட்டர் விடுத்தணும் போது எல்லாருமே ரோடுக்கு வரணும், கூலி செய்கிறதுக்கு தான் போகணும், அடுத்து செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகணும். நாங்கள் எதனா கம்பெனி அந்த மாதிரி வந்ததும் கண்டிப்பாக எங்கள் உயிரே போனாலே அந்த மாதிரி எங்களுக்கு கம்பெனியும் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டும் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ரோடும் வேண்டாம். தயவுசெய்து நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் எங்கள் நிலத்தை வந்து விடுறதுக்கு தயாராக இல்லை. இல்லை இல்லைங்க சார், நேற்று நாங்கள் போகும்போது அவர் இல்லைங்க சார், நேராக வந்துட்டோம். அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து அவங்களாம் ஃபோன் பண்ணி ஏற்கனவே எங்கள் ஒரு அசோசியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால எஸ்டிஆர்லாம் லேண்டு போனவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இப்போ இதில் லேண்டு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லோரும் கேட்டதுனால பார்க்க முடியல சார் அதிகாரிகள். சார் அதிகாரிகளை பார்க்குறோம், ஒரு 20,000 பேரோட போய் பார்க்குறோம். அடுத்த கண்டன போராட்டம் பண்ண போகிறோம். இதை பற்றி நாங்கள் எல்லா அதிகாரியும் மீட் பண்ண போகிறோம், எல்லா அரசியல்வாதிகளையும் மீட் பண்ண போகிறோம், ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் உண்மை ஆக்சுவலாக இது பில்லு போடுற லெவலுக்கு போயிடுச்சான்னு தெரில. இந்த கடைசி சென்சஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ அசம்பிளியில். ஒரு வேளை அவங்க பாஸ் பண்ணிட்டு ஜியோ வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக போயிடும். நாங்கள் உங்கள் மூலியமாக எல்லா அரசியல்வாதி கட்சிகளும் எல்லா எம்எல்ஏஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த ப்ராஜெக்டை இங்கே வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி எங்கள் மூலமாக அசம்பிளியில் பேச சொல்லி உங்கள் சார்பாக உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ.